அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ண டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபீஸ் எப்படி இந்தியாவிலேருந்து யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணி கட்டுறங்கிறது ஒரு மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எந்த பேங்க் மூலிமா கட்டினா நமக்கு சேஃப், டிடி ரேட்னா என்ன, பேங்க் ரேட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது, பேங்க்கில் ஏதாவது இன்டர்ன் சார்ஜஸ் நமக்கு போடுவாங்களா, இதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரையும் பாருங்கள். கடைசியாக சேஃப்டி டிப்ஸும் கொடுக்குறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை லேக்ஸில் கூட சேவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் உங்கள் மதன் குமார். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட்லைன். அப்ராட் போகிற மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பெரிய ஹெட்டேக் ஆகிருக்கும். ரொம்ப பேர் ஏஜென்ட் மேலே டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. பட் நீங்கள் பேசிக் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் லாட்ஸ் ஆஃப் மணி சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் க்ரூஷியல் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே யூஎஸ்டியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மெயின் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ இந்தியாவிலேருந்து டேரெக்டாக அனுப்புறது சேஃபஸ்ட்டாக, எந்த மூலியமாக அனுப்புனா லீகல் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதை வந்து பேங்க் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, ஆர் டிடி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் டிலே ஆகும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். சம்டைம் யூனிவர்சிட்டி வந்து அந்த ஃபீஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேங்க் தான் நம்மளோட கரெக்டான ரூட். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத அடுத்து பார்க்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன வேணும்னா பாஸ்போர்ட், அதாவது காப்பி வந்து கேட்பாங்க, ஜெராக்ஸ் காப்பி. அது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேங்க்கில் சொன்னீங்கன்னா அது ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து அட்மிஷன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிஷன் லெட்டர் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான அந்த இன்வாய்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஆஃபர் லெட்டர் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து உங்களோட கேட்பாங்க. அடுத்த டாக்குமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறீங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறீங்கன்னா அவங்களோட பேன் கார்டு ஆர் ஆதார் கார்டு, பேரண்ட் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறீங்கன்னா அவங்களோட பேன் கார்டு ஆர் ஆதார் கார்டு. ஸோ இதில் வந்து டிப் என்னன்னா, நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணால் கூட ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்குக்கு போங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடி செல்லிங் ரேட். டிடி செல்லிங் ரேட் என்னன்னா, நம்ம பேங்க்லேருந்து கட்டுறோம்னா $1 நம்ம இந்தியன் ருபீஸில் எவ்வளோங்கிறத நம்ம டிடி செல்லிங் ரேட். இது வந்து டெய்லி ஒவ்வொரு ரேட் இருக்கும். மோஸ்ட்லி மார்னிங் பேங்க் வந்து 10 AM ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த டேக்கான ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் ஒரு சில பேங்க் சொல்கிறேன். SBI, ICICI, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த 3 பேங்கோட ரேட் இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்ன ரேட் இருக்கிறத சொல்கிறேன். SBI பொறுத்தவரையும் இன்னைக்கு ரேட் வந்து 89.10 பைசே இருக்குது. ICICI பொறுத்தவரையும் 88.85 பைசே இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்தவரையும் 88.95 இருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு $5,000 அனுப்புறீங்கன்னா, நான் இப்போ சொன்ன ரேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்லி ஒரு 1250 வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேங்க் ரேட் வந்து டைமிங் சேஞ்ச் ஆகும். 10 AM ஒரு ரேட்டாக இருக்கும், 12 PM ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங்கே செக் பண்ணிட்டு சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்கள் பேங்க் வெப்சைட்டில் செக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 2 ரேட் இருக்கும். டிடி பையிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், டிடி செல்லிங் ரேட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் செல்லிங் ரேட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் நம்ம ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுறது. வந்து அந்த டிடி செல்லிங் ரேட்டை தான் ஃபாரின் ரேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி நீ 2 to 3 பேங்கோட வெப்சைட் செக் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரேட் கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டில் நீங்கள் பே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட அமௌண்ட் சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச பையனே நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் வந்து $2950 வந்து 2,56,000 கட்டினேன். அதே எனக்கு தெரிஞ்ச பையன் இன்னொருத்தன் வந்து பேங்க்ல போய் கட்டியிருக்கான். அவன் வந்து 2,62,000 கட்டியிருக்கான். ஸோ அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி பே பண்ணுங்க. நான் இந்த சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா எந்த பேங்க் மூலிமா அனுப்புனா நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் சேஃபாகவும் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து SBI. அது வந்து ரொம்ப ட்ரஸ்டான பேங்க். அது வந்து வைடாக எல்லா குளோபலுக்கு அதான் யூஸ் பண்ணுறாங்க. அது எம்பசி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நான் என்னோட ஃபீஸையுமே SBI மூலமாக தான் பே பண்ணேன். அடுத்து வந்து ICICI, ஆக்சிஸ் ஆர் HDFC. அது வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸிங், ஆனால் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். சேம் டேவே கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து எஜுகேஷன் ஃபீஸ்க்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. சம்டைம்ஸ் சீப்பர் ரேட்டில் கூட கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க்கில் எஜுகேஷனுக்கு ஃபீஸ் அனுப்புறீங்கன்னு சொன்னால் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணி பே பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பேங்க்கில் போய் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரெமிடன்ஸ் ஃபார்ம் வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் அதில் பாஸ்புக் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். ஸ்டாஃப் கிட்ட போய் கேளுங்க,
ஃபாரினுக்கு எஜுகேஷன் ஃபீ அனுப்பணும்னு சொல்லி அவங்க வந்து மேனேஜரை மீட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் அவங்களே கூட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களோட நேம், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க, அதோட அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும் அது கேட்பாங்க. அடுத்து வந்து காலேஜோட அட்ரஸ் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் யூஎஸ்டிக்கு ஈக்குவலண்டான ஐஎன்ஆர் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒன்ஸ் ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐஎன்ஆர் அப்படின்னா இந்தியன் ருபீஸ், யூஎஸ்டினா நம்ம ஃபாரின் டாலர்ஸ். அது வந்து ஷிஃப்ட் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடன்ஸ் ஃபார்ம் பேங்க் சீல் வச்சு கொடுப்பாங்க, ரெமிடன்ஸ் ஃபார்ம். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட அட்மிஷன் ப்ரூஃப். நான் காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான யூனிவர்சிட்டி ப்ரூஃப். அதுதான் யூனிவர்சிட்டி வந்து இதை வந்து அட்மிஷன் கன்ஃபர்மேஷனாக சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தா ஹிடன் சார்ஜஸ், அதாவது பேங்க்லேருந்து நம்மக்கிட்ட என்னென்ன சார்ஜஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறேன். பேங்க் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த பேங்க் ஃபீ வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வித்தியாசப்படும். 1000 to 2500 கிட்ட வரும். அடுத்து வந்து ஃபாரின் இன்டர்மீடியட் பேங்க் ஃபீ, அதாவது இந்த நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு ஃபாரின் பேங்க் அனுப்பி அந்த பேங்க்ல இருந்தால் அந்த பேங்க்குக்கு மாற்றுவாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட இதுக்கு வந்து எவ்வளோனா $20 to $40. அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இது பே பண்ணி தான் ஆகணும். நான் என் ஃபீஸை பே பண்ணும்போது எஸ்பிஐ மூலியமாக தான் பே பண்ணேன். அது எவ்வளோ கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா $10 பே பண்ணேன் கமிஷன் மட்டும். அது இல்லாமல் ப்ராசஸிங் சார்ஜ் ஒரு 300 கிட்ட பே பண்ணேன். ஸோ டோட்டலாக 1200 கிட்ட வந்தது. அடுத்து வந்து கரன்சி கன்வர்ஷன் மார்ஜின், அதாவது நம்ம ஆக்சுவல் யூஎஸ்டி நம்ம கூகுளில் செக் பண்ணுறோம், டிடி ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆக்சுவல் யூஎஸ்டி ரேட் வந்து 88.64 கிட்ட இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 20 to 30 பைசே வந்து டிடி ரேட்டில் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் அப்பா அம்மா அக்கௌண்ட்லேருந்து ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா காலேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டிலேருந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக வந்து லோக்கல் ஃபாரெக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் நம்ம லேக்கில் அனுப்புறீங்கன்னா அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க. ஏஜென்சியுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் ஏஜென்சி டிபெண்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருந்த அமௌண்ட் அதிகமாக தான் போகும். ஸோ பேங்க் மூலியமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அடுத்து வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஒன்ஸ்க்கு ட்வைஸ் கரெக்டாக செக் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டீட்டெயில்ஸை மிஸ்டேக்காக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் 15 to 20 டேஸில். பட் அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து லீவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். எண்டாவது வீடியோக்கு வந்துட்டோம். அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் டென்ஷனான வேலை தான். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக நடக்கும். மோஸ்ட்டாக டெய்லி நீங்கள் டிடி ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். எந்த பேங்க்கில் உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ அதை கம்பேர் பண்ணாமல் பே பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாமல் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி லாஸஸ் இருக்கும். யூஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் அப்ராட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், என்எம்சி கைட்லைன்ஸ் என்னென்ன, அப்புறம் விசா பாஸ்போர்ட் இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோட எண்ட்லேயுமே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் விசா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜர்னிக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. See you in next video. Thank you.